ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் டிவைன் யூனிவர்ஸ். எல்லோரும் ஹாப்பி அண்ட் சேஃபாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். நம்ம மற்ற ஃபெஸ்டிவல்லாம் காட்டிலும் இந்த ஃபெஸ்டிவல் மட்டும்தான் சேஃபாக கொண்டாடணும்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த கிராக்கர்ஸ் தாங்க. ஆனால் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இப்போல்லாம் கிராக்கர்ஸ் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் வீட்டில் சின்ன பசங்க இருக்கிறதால கிராக்கர்ஸ் வெடிக்காமல் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. நான் தீபாவளி ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இந்த லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் எனக்கு பிடிக்காதுங்க. ஸோ, அதனால் முன்னாடியே போயிட்டு வாங்கிடுவேன். லாஸ்ட் மினிட்ல எதுவும் இல்லைன்னா, அப்படியே வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஏன்னா, அதுக்காக போயிட்டு நமக்கு தான் ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஆனால் இந்த தடவை அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. நான் என்ன தான் பிளான் பண்ணி முன்னாடியே போயிட்டு ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணாலும், இந்த லாஸ்ட் மினிட் இந்த பூஜை பண்ணணும் அது இதுன்ட்டு ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கல. ஸோ, அது முக்கியமாக வைக்கிறோன்றதால கடைக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாரிஸ் பூக்கடையில் பார்த்திங்கன்னா ரேட்டெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருந்தது பூக்கு. அதுவும் மல்லிகைப்பூ வந்து நிறைய பேருக்கு கிடைக்கவே இல்லைங்க. மல்லிகைப்பூ தான் ரொம்பவே ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தது. அதுவும் ஒரு பண்டில் வந்து 500 600 விற்றுட்ருந்தாங்க. ஸோ அங்கே வாங்க வேண்டான்ட்டு வீட்டுக்கிட்டேயே கொஞ்சமாக வாங்கி பூஜை பண்ணியாச்சு. ஸோ தீபாவளி அன்னைக்கு கோலமெல்லாம் போட்டு வாசலும் வந்துட்டு டெக்கரேட் பண்ணியாச்சு. அந்த டெக்கரேஷன் லைட்லாம் செட் பண்ணியிருந்தேன். பட் ஜன்னலில் அன்றைக்கி மழையும் வந்தது ஈவினிங்கிறதால தண்ணி படம்னுட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. பட் முதல் நாளே அதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். இந்த தீபாவளி பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபார் சேஞ்சுக்கு எங்கள் நெய்பர்ஸ் வந்து கூப்பிட்ருந்தாங்க எங்கள் பக்கத்து வீட்டில். ஸோ அவங்க வீட்டு மாடியில் தான் போயிட்டு பட்டாசுலாம் வெடிச்சிருந்தோம். ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அந்த ஷார்ட்ஸ்லாம் கவுண்ட்லாம் பண்ணிவிட்டு ரொம்பவே அவங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. தீபாவளி பொங்கல்னால் காலையில் பட்டிமன்றம் ஆரம்பிச்சிடும். கூடவே வந்து வெடி சத்தமும் எல்லோரும் காலையிலே வெடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போலாம் பார்த்தா எல்லாருமே நைட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. முன்னெல்லாம் அந்த வெடி சத்தத்தோடு டிவி பார்த்துட்டே இருப்போம். அது ஒரு ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ எங்களுக்கு இந்த தீபாவளி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.